தேட்டரில் இப்பயும் செகண்ட் வீக் ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன புது படங்கள் இந்த வாரத்தில் ஒரு 4-5 படம் வந்தாலும் டிராகன் இப்பயும் வந்து வெறித்தனமாக நெருப்பை கக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம். வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் முதல்ல ஒரு வணக்கம். இன்னைக்கு எந்த மாதிரியான ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, பிரதீப் ரங்கநாதன் நடித்த டிராகன் அப்படின்ற படத்தை தான். இந்த டிராகன் அப்படின்ற பேர் காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில் வந்து விஜய் சேத்து வந்து அவருக்கு வந்து வச்சிருப்பாரு. அதுக்கு வச்சிருக்கிறதுக்கு காரணமும் ஸ்டார்டிங்கில் ஒரு 10 நிமிஷம் சீனை காமிச்சிருப்பாங்க, ஒரு லவ் சீன். அதுக்கப்புறம் காலேஜில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அடிப்படையில் தன்னோட வாழ்க்கை வந்து எப்படி மாறும் அப்படின்றத வந்து படமாக எடுக்கப்பட்டது தான் டிராகன். அது மட்டும் இல்லை, ஒரு நல்ல முறையில் வந்து கல்வி கற்றுக்கிட்டு நல்ல முறையில் வேலை செஞ்சால் எப்படி வாழ்க்கை இருக்கும், சப்போஸ் கல்வி நல்லா கற்றுக்காம குறுக்கு வழியில் போய் நம்ம நல்லா சம்பாதிச்சா அதோட விளைவுகள் என்னென்ன இருக்கும் அப்படின்றதையும் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஆனால் நம்மளால இன்னொருத்தர் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்றத படத்தோட கிளைமேக்ஸில் சொன்னது வந்து படத்தோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. அதுதான் இந்த படத்தை இன்னமும் வந்து அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட படம் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரத்துக்கு அப்புறம் ரிவ்யூ பண்ணுறேனே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏன்னா படத்தை பற்றி சில டீட்டெயில்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுவோம் எல்லா படமும். இப்போ இந்த படத்தில் வந்து படத்தோட டேரக்டர் வந்து அஸ்வத் வந்து பண்ணியிருக்காருன்னு எல்லாருக்குமே தெரியும். பிரதீப் ரங்கநாதன் இவங்க 2 பேரோட காம்போவோட ஃபர்ஸ்ட் படம். ஏஜிஎஸோட 26th ப்ரொடக்ஷன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக தேட்டரில் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் ஹீரோயின் நடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அனுபவம் வந்து நடிச்சிருக்காங்க. ரெண்டாவது வந்து எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு நடிகையாக மாறிட்டு இருக்கக்கூடிய இப்போ வந்து கயடு அவர்கள் வந்து பல்லவி கேரக்டரில் நடித்த கயடு அவர்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட் ஹீரோயினாகவே மாறிட்டு வராங்க. அவங்களுக்கும் பல ஃபேன்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த படம் மூலிமா ஆல்ரெடி அனுபவமா வந்து நிறைய படங்கள் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. அனுபவமா வந்து அவங்களோட லவராக இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே காலேஜுக்கு வந்து அவருக்கு ஸ்டாஃபாக வரும்போது காமிக்கிற சீன்ஸ் எல்லாம் வந்து செம்மையாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு கில்ட்டினஸ் இருக்கும். அந்த கில்ட்டினஸை எந்த மாதிரி வந்து இந்த படத்தில் காமிச்சிருக்காங்கன்றதையும் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், லவ் டுடே படத்தில் வந்து பிரதீப் அவர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி. பட் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணதில் 800% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது 12 கோடி வந்து டிராகன் அப்படின்ற படத்துக்கு வந்து அவர் வந்து வாங்கியிருக்காரு. ஸோ இது எவ்வளோ பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு சாதாரண நடிகராக வந்து இந்த சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வர்றது வந்து அவ்வளோ விஷயம் எங்களுக்கு கிடையாது. அவரோட ஃபஸ்ட்டு படம் டைரக்ஷன் கோமாளி பெரிய லெவலில் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஹீரோவாக நடித்த லவ் டுடேவும் வந்து பார்த்தீங்கன்னா 100 கோடி வந்து சம்பாரிச்சு கொடுத்தது. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35 கோடி வந்து பட்ஜெட் வந்து செலவு பண்ணி எடுத்த படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன். இப்போ வரைக்கும் இந்த ஒரு வாரத்தில் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு விட 80 கோடிக்கு மேலே கலெக்ஷன் அள்ளிட்டு இருக்கு. இப்பயும் தேட்டரில் ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆல்மோஸ்ட் எல்லா தேட்டர்லையுமே 50% ஆஃப் புக்கிங், 50 to 70% ஆஃப் புக்கிங் வந்து கண்டினியூவாக எல்லா ஸ்க்ரீன்லையுமே ஓடிட்டு இருக்கு. 1000 ஸ்க்ரீனுக்கு மேலே வந்து படங்கள் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வந்து படத்தோட பெரிய ப்ளஸ். சிலர் வந்து ரிவ்யூவில் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க டான் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரியான சில ரிவ்யூஸ் நம்ம பார்த்துருப்போம். டான் மாதிரி இருந்ததா அப்படின்னு பார்த்தா, டான் மாதிரி உள்ள சில கேரக்டர்ஸ் இந்த மாதிரி படத்தில் இருந்தது. அதை சமுத்திரகனிக்கு பதில் பிரதீப்போட அப்பாவா வந்து ஜார்ஜ் மரியன் இருந்திருக்காரு. அதில் எஸ்ஜே சூர்யாவுக்கு பதில் மிஷ்கின் சார் வந்து இருந்திருக்காரு. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் வைஸாக தான் படங்கள் வந்து டானில் இருக்கிற கேரக்டர் இந்த படத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்ததை தவிர்த்து, டான் படத்துக்கும் இந்த கதை காலத்துக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது. கிட்டத்தட்ட 48 அரியரை வந்து ஒரே ஒரு 3 மாதத்துக்குள்ளே படித்து கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக ரொம்ப பெரிய கஷ்டம். படத்தில் என்ன வேணால் நம்ம சாத்தியமாக பண்ணிடலாம். லாஜிக் வைஸாக வந்து படத்தை பார்க்காம இருந்தால் இந்த படம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஏன்னா லாஜிக் வைஸாக பார்த்தா 3 மாதம் தான் ஒரு டைம் இருக்கும். அதுக்குள்ளே காலேஜ் அரியர் முடிச்சே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்தில் அவர் மாட்டிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லை, இந்த பக்கம் வெரிஃபிகேஷன் போயிட்டுருக்கோம். வெரிஃபிகேஷன் டக்குன்னு ஃபோன் பண்ணி வேலையை முடிச்சிருக்கலாம். பட் ஆனால் படம் வந்து நமக்கு லாஜிக்காக எல்லாம் பார்க்கறதுனால மட்டும்தான் இந்த படம் வந்து 100% சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். இந்த படம் இதனால தான் ஹிட்டா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த படத்தில் வந்து காலேஜ் சீனாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் காலேஜில் பண்ணுற சம்பவங்களாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃபீஸில் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே எல்லாரோட லைஃப்லையும் ஏதோ ஒரு விஷயத்தில் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த கனெக்டிவிட்டி வந்து எல்லாருக்குமே பிடிச்சி போகவே இந்த படம் வந்து சூப்பராக ஹிட்டு கொடுத்துருச்சு. அதுதான் முக்கியமான ஒரு ரீசன். இந்த படத்தை நடித்த மற்ற எல்லாருமே சூப்பரான ரோல். ஜார்ஜ் மரியனா நடித்த அப்பா கேரக்டரில் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்ன பண்ணாலும் சரி சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பேன் நான் உனக்கு கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்பா. அதுக்கப்புறம் தப்பு பண்ணுறது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் மறுபடியும் ஒரு வாய்ப்பு நான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு மிஷ்கின் சார் பண்ணுற அந்த விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபஸ்ட்டு லவ் இருக்க அனுபவமா வந்து அவங்களுக்குள்ள உள்ள ஒரு கில்ட்டினஸை வந்து போக்குறதுக்காக பண்ணுற சில விஷயங்களாக இருக்கட்டும்.
அதுக்கப்புறம் உண்மையாக தான் இருக்கணும் எனக்கு லவ்வில் அப்படின்னு சொல்லிட்டு கையடு இருக்கக்கூடிய அவங்களோட ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேஎஸ் ரவிக்குமார் சார் இருக்கக்கூடிய ரோலாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரதீப்போட இன்சார்ஜாக இருக்கக்கூடிய கௌதம் வாஸ்தவன் அவரோட கெத்தான ரோல்ஸாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி எல்லாரோட ரோல்ஸுமே இந்த படத்தில் வந்து பர்ஃபெக்டாக அமைஞ்சது தான் இந்த படத்தோட ஒரு இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸுங்க. விஜய் சித்து அந்த கேங்கு, அர்ஷத் கான், குட்டி டிராகன் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு 2 பேரும் பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க. இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் சப்போர்ட் வந்து கஷ்ட காலத்துலேயும் சரி, நல்லா வாழ்கிறப்பையும் சரி, ஒரே மாதிரி இருந்தது வந்து எல்லாருக்கும் எல்லார் லைஃப்லையும் கிடைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க. ஆனால் அப்படி கிடைச்சிட்டா என்ன வேணால் லைஃப்பில் சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு பயங்கரமான சப்போர்ட் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேங் வந்து இந்த படத்தில் கொடுத்தது வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து சூப்பராக அமைஞ்சிருந்தது. இதுதான் ஃபுல் படத்தோட டீட்டெயில்ஸ். படத்தை தாராளமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேட்டரில் இப்பயும் செகண்ட் வீக் ரன்னிங்கில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. என்ன புது படங்கள் இந்த வாரத்தில் ஒரு 4-5 படம் வந்தாலும் டிராகன் இப்பயும் வந்து வெறித்தனமாக நெருப்பை கக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லலாம் இந்த படத்தை பொறுத்த வரையும். இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 10க்கு 9.5 தாராளமாக தரலாம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு படம், தரமான ஒரு படம். ஸோ அடுத்த படத்துக்காக நான் வெயிட்டிங் பண்ணிகிட்ருக்கேன் பிரதீப் அவர்களுக்கு. இந்த படம் வந்து இந்த மாதிரி ஒரு மக்களுக்கு ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய, ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய, ஸ்டூடெண்ட்க்கு ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒரு மெசேஜை கனெக்ட் பண்ணக்கூடிய படங்களை வந்து இன்னும் பல படங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த டீமுக்கு வந்து வேண்டிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டீமுக்கு ஒரு அப்ளாஸும் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் அந்த மாதிரி இருந்ததுன்றதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி எழுத்தி ரிவ்யூவில் அடுத்த வாட்டி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகாந்த்.